சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ரிஷபம் ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு சிறப்பான மாதமாகவே இருக்கும் என்று கூட சொல்லலாம். உங்களுடைய 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 10வது வீட்டில் வக்ர நிலையில நீடிக்க போகின்றார் இந்த செப்டம்பர் மாதத்துல. இதனால பணியிடத்துல அதிக கவனம் உங்களுக்கு தேவை. கடினமா உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு பண வருவாய் நிச்சயம் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்கின்றது. இந்த செப்டம்பர் மாதத்தின் முற்பகுதியில 6ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் கேது பகவானுடன் சேர்ந்து 5வது வீட்டில் உங்களுடைய ரிஷபராசியில அமர்வதால உத்தியோகத்துல சில மாற்றங்கள் ஏற்படுவதோட சில பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வையும் நீங்க எதிர்பார்க்கலாம். முழு வெற்றி பெறுவீங்க அப்படின்றதையும் உறுதியா சொல்லலாம். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த ராசியான துலாம் ராசியில நுழைகின்றார் உங்களுடைய ரிஷப ராசியில இருந்து. இதனால ரிஷப ராசியில பிறந்த உங்களுக்கு வேலையில மிக பெரும் சவால்கள் இருந்தாலும் விடாமுயற்சியோட அனைத்தையும் வெற்றியில கொண்டு போய் முடிச்சிடுவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு வேலையில சாதகமா இருக்க போகின்றது. குரு பகவான் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே ரிஷபம் ராசியில பிறந்த உங்களுக்கு முதல் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய 7வது வீட்டில் முழு பார்வையையும் செலுத்துகின்றார். இதன் காரணமாக செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. 7வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த செப்டம்பர் மாத தொடக்கத்துல இருந்து உங்களுடைய 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால பேச்சில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு மற்றபடி பெரிய பாதிப்புகள் அப்படின்னுட்டு இந்த மாதத்துல எதுவும் ஏற்படாதுன்னே சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவானின் சஞ்சாரத்தால திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீங்க. அதிகம் பேசுவதை தவிர்த்து எதை பேசுறோம் யாருக்கிட்ட பேசுறோம் அப்படின்றத உணர்ந்து பேசினா நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரு குறிக்கோளோட இருப்பதை விட்டுட்டு வாடிக்கையாளர்களுடைய தேவையை அறிந்து செயல்பட்டீங்கன்னா மிக பெரும் முன்னேற்றம் அடைவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்பு அது பற்றி ஆலோசனை செய்து செய்யுங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம், பார்த்து இருங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்தோட உழைக்க வேண்டிய காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டம் இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும். வழக்குகளில் சாதகமான நிலை உங்களுக்கு காணப்படும். வீண் வாக்குவாதங்களால பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லதாக இருக்கும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து இருப்பது நல்லது. தடைபட்டிருந்த கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு அமைஞ்சிடும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலமாக வியாபாரத்தை லாபகரமாக செய்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கு ஏற்ற பலனும் நிச்சயம் உண்டாகிடும். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நன்மையை தரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணியிட மாற்றம் நிச்சயம் கிடைத்துவிடும். குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகிவிடும். உங்களுடைய பிள்ளைகள் பற்றிய எதிர்காலம் பற்றிய கவலையெல்லாம் ஏற்பட்டு நீங்கிவிடும். அக்கம் பக்கத்தினரிடமும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். பெண்களுக்கு மனதில் தைரியம் அதிகமாகிவிடும். மகிழ்ச்சி அதிகரித்துவிடும். அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா மிக பெரும் வெற்றியை நிச்சயம் நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு பிறகு பெறுவீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். எதையும் ஆழமாக யோசித்து சரியாக செய்வீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரியங்களை வெற்றிகரமாக செய்பவர்களாக நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள். தைரியம் அதிகரிப்பதோட தொழில் வியாபாரம் எல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக இல்லாவிட்டாலும் நிதானமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் ஆலோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். மேல் அதிகாரிகள் கூறுவதற்கு
மாற்று கருத்துக்களை கூறாமல் இருப்பது நல்லதாக இருக்கும். சக ஊழியர்கள் நிச்சயம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நிதானமாக பேசுவது குடும்ப அமைதியை கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல் இருக்கும். விட்டு பிடிப்பது நல்லது. உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்பார்ப்பை நிச்சயம் நீங்கள் நிறைவேற்றி மன மகிழ்ச்சி அடைபவர்களாகவும் இருப்பீங்க. இந்த செப்டம்பர் மாதத்துல பண வரவு எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கின்றதோ அதே அளவுக்கு சுப செலவுகளும் வந்து சேரும், வீண் விரய செலவுகளும் வந்து சேரும் என்பதனால சற்று கவனமாக இருக்க வேண்டும். மனம் மகிழும்படியான ஏகப்பட்ட சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நடக்கும். ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கும் எண்ணம் தோன்றும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் சூழ்நிலையும் உண்டாகும். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு மதிப்பும் மரியாதையையும் வெளி உலகத்திலிருந்து கொடுக்க வைப்பார். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைச்சிரும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாம் சாதகமாக நடந்து முடியும். கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கக்கூடிய ஆற்றலை ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றனர். புதிய நண்பர்கள் கிடைப்பதோட அவங்களால நன்மையும் உண்டாக போகின்றது. தந்தையின் உடல் நிலையில் மட்டும் சற்று கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. இந்த செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து 9 ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக வழங்கி வந்தீங்கன்னா மிக பெரும் செல்வம் சேரும். நீங்க எதிர்பார்த்த காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் எல்லாம் சாதகமாக முடியும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் நிச்சயம் இருக்கும். தந்தை மூலம் சில செலவுகள் உண்டாகலாம். வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிடும். புதிய தொழில் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை பளு குறைந்து வீண் அலைச்சல் இந்த செப்டம்பர் மாத இறுதியில் ஏற்படும். ஆனால் பணியை பற்றிய சிந்தனையும் அதிகரிச்சிருக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனையெல்லாம் தலை தூக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாக்கினாலும் பிள்ளைகளால் செலவும் பிரச்சனையும் ஏற்படும். பார்த்து இருந்துக்கோங்க. உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது மிக பெரும் நன்மையை கொடுக்கும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களுடைய எண்ணம் ஈடேறக்கூடிய காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கின்றது என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களை விட்டு சென்றவர்களெல்லாம் நிச்சயம் திரும்பி வருவார்கள். உங்களுடைய பொருட்கள் மீது கவனம் செலுத்துவது அவசியமானதாக இருக்கின்றது. இந்த செப்டம்பர் மாதத்துல தினந்தோறும் பெருமாளை வணங்கி வந்தீங்கன்னா வறுமை நீங்கி உங்களுடைய வாழ்வு வளம் பெறும். பகை விலகும், எதிர்ப்புகள் அகலும். உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கின்றது. தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தினங்கள் உங்களுக்கு அனைத்தும் நல்ல விதத்தில் முடியும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். என்னதான் இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் இருந்தாலும் பண வரத்து சிறப்பாக இருக்கும். முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாம் நீங்கி வெற்றி உங்க பக்கம்தான் இருக்கும். மனதில் தெளிவு உண்டாகிவிடும். ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யும் எண்ணம் தோன்றும். அவசர முடிவுகளை தவிர்த்தாலே மிக சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்துவிடும். மேல் இடத்துடன் இருந்து வந்த கசப்புணர்வெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான வசதிகளை எல்லாம் நிச்சயம் பெருக்கிக் கொள்வீர்கள். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா ஒரு தொண்டனாவே இருந்தாலும் சரி, நீங்க கட்சியின் மேலிடத்தால பாராட்டப்பட போறீங்க. உங்களுக்கு பதவி உயர்வெல்லாம் தேடி வரப்போகின்றது. இந்த செப்டம்பர் மாதம் முடிவதற்குள்ளார, அதாவது 30/9/2024 திங்கட்கிழமைக்குள்ளார செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் ஒரு வேளையாவது விரதம் இருந்து சுக்கிர பகவானை வணங்கி மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்ய செல்வம் நிச்சயம் பெருகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரித்துவிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகிவிடும் என்பதை 100% உறுதியாக சொல்லலாம்.
என்னதான் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அதெல்லாம் பெரிய பிரச்சனைகளாக இருக்காது. குரு பகவானும் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதாலும், குரு பகவானினுடைய நிலை உங்களுக்கு சிறப்பாக இருப்பதாலும், ராகு கேது பகவான்களினுடைய மாற்றத்தின் காரணமாகவும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் நிகழும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.